ராஷ்மிகா வந்து எல்லாருமே அப்ளாஸ் பண்ணாங்க ஓகேங்களா, எக்ஸப்ட் விக்ரம். ஓகே, பிகாஸ் ஏன்னா விக்ரம்க்கு வந்து ஹி ஃபெல்ட் லைக் என்ன சொல்றது, யாருக்கு முன்னாடி நான் வந்து எல்லாரும் வந்து விக்ரம் அட்மையர் பண்ணிட்டு இருந்தோம். நார்சிஸ்ட் பர்சனாலிட்டியா இருக்காங்க, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. அது எது அவங்க எஸ்டீம் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுத்தா இருக்கு இல்லையா. அவங்க வந்து கிராண்டியஸா ஃபீல் பண்றாங்க, நம்ம புகழ்ந்து பேசணும், அப்பதான் நான் வந்து எஸ்டீம் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்காங்கன்னா சைக்காலஜிஸ்ட் நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? உனக்காக இருக்கும் உனக்காக இருக்கும் உனக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி இஸ் லைக் என்ன சொல்றது, கைண்ட் ஆஃப் வந்து நான் இருக்கேன்னு சொல்றதை விட உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு. நிறைய ஐடி கம்பெனிஸ்ல போனீங்கன்னா கூட சிங்கிள்னு சொல்றதே கொஞ்சம் அவமானமா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆமா வந்து ரிஜெக்ஷன் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது ஈகோ தான். இதுல வந்து நான் பிரைமரி எமோஷன் என்ன பாக்குறேன்னா ஷேம் தான் பாக்குறேன். இங்க எப்படி என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். இப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் கேரக்டர் எப்படி இருக்குன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் எல்லா காலேஜ்லயுமே வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் ஒரு பையன் இருப்பான். அவன் மேல வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா. எடுத்தோன்னே வந்து அந்த பையனை ரொம்ப பிடிக்கும், ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க, ஹீரோ மீட்ஸ்ல இருப்பாங்க. ராஷ்மிகா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஃபைட் பண்ணது, அவன் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மூவி வந்து ஹாய் நானா படம் வந்து நான் ரெடியா இருக்கு, நீ வேணா வந்து பாரு அப்படின்னு சொல்றது. இனிஷியல் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும், ஒரு ரிலேஷன் நல்லா போயிட்டு இருக்கும், ஒரு 6 மந்த் நல்லா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவன் டாக்ஸிட்டி கேரக்டர் தெரிய வரும். இது எதனால வருது? விக்ரமோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் எ கைண்ட் ஆஃப் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி சொல்லலாம். ஸோ நார்சிஸ்டிக்னா என்னன்னா, இப்போ வந்து கைண்ட் ஆஃப் வந்து அவருக்கு வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர்ல வந்துடும். ஸோ அதை வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் வி கேன் மேனேஜ். ஓகேங்களா. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து சைக்கோ எஜுகேஷன் அண்ட் சைக்கோ தெரபிஸ் மூலமா நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி ட்ரெயிட் இருக்குன்னு சொல்றதே வந்து அவருக்கு அது தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா கைண்ட் ஆஃப் வந்து அவங்க வந்து ரொம்ப அட்டென்ஷன் சீக்கராக இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து கைண்ட் ஆஃப் அவங்க சுற்றி நிறைய பேர் இருக்கணும், ஆனால் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் ஹீரோவாக இருக்கணும் சொல்லி அவர் கைண்ட் ஆஃப் வந்து அதுதான் அந்த அட்டென்ஷன் இது சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கிராண்டியோசிட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட. ஸோ நீங்கள் அவங்கள பற்றி ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபால்ட்டு சொன்னோன்னா கூட they will like blash out like anything. ஸோ நீ யார் என்ன இந்த மாதிரி பண்ணுறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா அவரோட ஃப்ரெண்டே வந்து சொல்லியிருப்பாரு, நீ இந்த மாதிரி செய்யறது தப்பு, ஸோ இவ்வளோ பண்ணிட்டல அவ்வளோ ஒரு பொண்ணு தானே சொல்லும் போது ஹீஸ் லைக் இன்னொருத்தன் தப்பு சொல்லிட்டான், ஸோ அது எப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நார்சிஸ்டிக் இருக்கிற பர்சன் வந்து இட்ஸ் நாட் லைக் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது இந்த ஒரு ட்ரெயிட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டும் அவர் வந்து நம்ம வந்து நார்சிஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் தேர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் வந்து வி ஹேவ் டு டூ அசஸ்மெண்ட்ஸ். அப்போதான் வந்து we can judge he is whether he is a narcissistic or not. But based on the symptoms and the projections what it's shown in movie, I am saying that. Okay. So it kind of reflecting a narcissistic. விக்ரம் வந்து எந்த ஃபேமிலில இருந்து வந்திருப்பாருன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அப்பா வந்து அம்மாவை அடிப்பாங்க, அவர் வந்து டாமினண்டா இருப்பாங்க, அவங்க அப்பா வந்து டாக்ஸிக்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அம்மா வந்து சப்மிசிவ். நம்ம அந்த ஒரு சீன்ல பார்த்துருப்போம், ராஷ்மிகா வீட்டில் கூட்டிட்டு போகும்போது அவங்க ஐ கான்டாக்ட் மேக் பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த சர்க்கஸ்ல ஒரு எப்படி அது சொல்லக்கூடாது, ஒரு சர்க்கஸ்ல எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி கண்டிஷனா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து தான் ஒருவேளை எக்ஸ்போஷர்னாலேயோ நம்ம ஒரு விஷயத்த ஃபெமிலியரா பார்க்கறதுனால அந்த பேட்டர்ன் நம்ம வந்து நம்பிடுவோம். அதனால தான் அவர் அப்படி இருக்காரோ, அந்த சைல்ட்ஹுட்னால தான் அதுதான் ஷேப் பண்ணி அந்த அடல்ட்ஹுட்ல வந்து இந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட விக்ரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா கைண்ட் ஆஃப் வந்து அப்பாவோட இது பார்த்து அவரோட இது வந்து அம்மா வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க இது பண்றாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து இதுதான் கரெக்ட். ஸோ இப்படி இருக்கிறது தான் கரெக்ட். ஒரு மென்னா டாமினேட் பண்ணணும், ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அக்ரெசிவ் நேச்சர்ல தான் இருக்கணும். ஸோ ஈவன் வென் ஹி டிஸ்கிரைப்ஸ் அபவுட் இஸ் ஃபாதர் அந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வந்து இந்த மாதிரி எங்க அம்மா ட்ரீட் பண்ணுவாரு, எங்க அம்மாவை அடிப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இந்த காலத்தில் கிடைக்கிறதே கஷ்டம் சொல்லிதான் அவர் வந்து சொல்லுவார். பட் இதை வந்து ராஷ்மிகா கேட்கும் போது ஷி கெட் கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது ஒரு பயம் கிரியேட் ஆகும் அவங்களுக்குள்ள. ஸோ அந்த பயம் பார்த்தோன்னே அவர் வந்து அது வென்ஸ் கம்ஸ் டு சென்ஸ் அது பண்ணோடனே அவர் வந்து நீ கவலைப்படாத நான் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து கைண்ட் ஆஃப் இது பண்ணுவார். பட் ஹீ இஸ் லைக் தட், பட் நாட் இன் கைண்ட் ஆஃப் வந்து என்ன சொல்றதுன்னா டைரக்ட் அப்ரோச், இன்டைரக்டா ஹி வில். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வென் கம்ஸ் டு என்ன சொல்றதுன்னா அவரோட பர்சனாலிட்டியில என்னதான் நார்சிஸ்டிக் இருந்தாலும் நார்சிஸ்டிக் வந்து கைண்ட் ஆஃப் இந்த ஃபியர் இந்த அபார்ட்மெண்ட் இஷ்யூஸ், அவருக்கு நிறைய அபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இஃப் இன் கேஸ் என்னோட பொண்ணு வந்து எங்க அம்மா மாதிரி இல்லைன்னா அவன் நிச்சயமா என்னை விட்டு போயிடுவா சொல்ல ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தினாலே வந்து அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அது வந்து காட்டுறதுக்காக ஹி இஸ் லைக் கண்ட்ரோலிங் ஹர். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி பண்றது தான் கரெக்ட்.
சொல்லி அவங்க ஒரு இது இருப்பாங்க. அண்ட் ஈவன் அவங்க அப்பா அம்மாவோட அந்த சாயல் பார்த்து பார்த்து வளர்ந்தனால அவரும் வந்து அவங்க அப்பாவே ரெசிப்ரோகேட் பண்ணுவார். ஸோ எங்க அப்பா மாதிரி தான் நான் இருப்பேன், எங்க அப்பாவே நான் வந்து இது பண்றேன் சொல்லி அவர் வந்து மிரர் இமேஜா அவங்க அப்பாவை வச்சிருக்காரு. அதனால அவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால இஸ் லைக் கைண்ட் ஆஃப் கூல். எல்லாரும் முன்னாடியும் சொல்லிதான் அவர் வந்து பாக்குறாரு. ஓகே, அவர் அப்படி பண்றது வந்து மேபி அவருக்கே நான் டாக்ஸிக்கா தான் இருக்கேன், நான் ஒரு ரெட் ஃபிளாக்கா தான் இருக்கேன்னு அவருக்கே தெரியாம இருக்கலாம்ல. எஸ், டெஃபினெட்லி. ஓகே, அதுதான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னது. ஸோ நார்சிஸ்டிக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து தே டிடன்ட் அவர் அவங்க நார்சிஸ்டிக்கா இருக்காங்க. ஈவன் நீங்க வந்து அவங்க வந்து ஒரு கிரிட்டிசிசம் நீங்க சொன்னீங்கன்னா கூட அவர் வந்து கிரிட்டிசிசம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நார்மலாவே அவங்களுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட நீங்க சின்னதா போய் அவங்களோட கேரக்டர் பத்தி ஏதாவது ஒரு ஃபால்ட்டி நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா ஹி வில் டேக் சோ மச் ஆஃப் பர்சனல். அதை வந்து அவங்களோட ஆங்கர் அண்ட் ரிவெஞ்ச் இது ரிலேட்டடா கொண்டு போவாங்க. அந்த அளவுக்கு தே வில் லைக் ஃபீல் லைக் யூ என்ன சொல்றது அவருக்கு அவங்க வந்து அந்த ஆப்போசிட் பர்சன் கூட தே ஃபீல் லைக் தே ஹேவ் டு ஷோ த பவர் சொல்ற மாதிரி அவர் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தே வில் கிரியேட் தட் சினாரியோ. ஸோ அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து ஹி இஸ் லைக் நத்திங், ஹி இஸ் நத்திங், யூ ஆர் ஜஸ்ட் பிக் பின் சொல்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு பெர்செப்ஷனை அவர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா பூமா வந்து தியேட்டர் பிளே பண்ணுவாங்க. துர்காட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. முதல்ல அவங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், நம்ம பண்ணுவோமா மாட்டோமான்னு இருக்கும். பட் அந்த ஓல் க்ரௌட்ல பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸலண்டா பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் வந்து விக்ரம், அவங்க பாய் ஃப்ரெண்ட் தவிர. இது எதை குறிக்குதுன்னா வந்து தான் பார்ட்னர் வந்து தன்னோட அப்ரிஷியேட் பண்ண வளர்றது வந்து அவருக்கு வந்து ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றாருன்னு தோணுது. என்ன ரீசனா இருக்கும் இந்த ரூட் காஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டிக்கு? ராஷ்மிகா வந்து எல்லாருமே அப்ளாஸ் பண்ணாங்க, ஓகேங்களா, எக்ஸப்ட் விக்ரம். ஓகே, பிகாஸ் ஏன்னா விக்ரம்க்கு வந்து ஹி ஃபெல்ட் லைக் என்ன சொல்றது யாருக்கு முன்னாடி நான் வந்து எல்லாரும் வந்து விக்ரம் அட்மையர் பண்ணிட்டு இருந்தோம். சடனா வந்து டக்குன்னு ராஷ்மிகா பூமா சொல்ற கேரக்டரை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சோன்னு ஹி ஃபெல்ட் லைக் கைண்ட் ஆஃப் இன்செக்யூர். ஸோ இந்த இன்செக்யூரிட்டினால அண்ட் சின்ன வயசுல மைட் பி அவருக்கு வந்து அபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அவர் அப்பா அந்த ட்ரீட் அந்த இதனால மைட் பி வாட் எவர் த சிச்சுவேஷன். ஸோ நம்மளுக்கு அது தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதனால திருப்பி வந்து நான் வந்து என்ன சொல்றது ஒருவேளை பூமா சொல்ற என்னோட பார்ட்னர் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது சக்ஸஸ்ஃபுல்லா மாறிட்டானா அப்போ நான் வந்து என்னோட செல்ஃப் சொல்றது அந்த இடத்துல ஷ்ரிங்க் ஆயிடும் சொல்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அந்த ஷ்ரிங்க் ஆகக்கூடாது சொல்றதுக்காக அண்ட் அவரோட இன்செக்யூரிட்டியை வந்து செக்யூர் பண்றதுக்காகவும் அவரோட அட்டாச்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் தான் வருது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா. ஸோ அந்த ஒரு டைமும் வந்து என் பார்ட்னர் என் கூட இருக்காங்களா சொல்லி எப்பவுமே வந்து கிளிங்கியா இருப்பாங்க, ரொம்ப டிபெண்டா இருப்பாங்க. அண்ட் அவர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. பட் பூமாசோட கேரக்டர் அப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு. ஸோ இதுதான் நார்சிஸ்டிக்கோட மெயின் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது ஸோ ஒரு வேளை அவ வந்து நல்லா என்ன சொல்றது ஈவன் அந்த ஸ்டேஜ் மட்டும் இஷ்யூ இல்லை, ஈவன் அவ வந்து சொல்லுவா எனக்கு வந்து மேல படிக்கணும்னு சொல்லும் போது அவர் வந்து சொல்லுவார் இல்ல நீ மேல எல்லாம் படிக்க தேவையில்லை, நீ மேல படிச்சு என்ன பண்ண போற, நீ அம்மா கூட இரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விமன்னா என்ன சொல்றது அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கணும். ஸோ அம்மா மாதிரி இருந்தேன்னா அவருக்கு பணிவிட செஞ்சு ஒரு கைண்ட் ஆஃப் இது. ஸோ அந்த ஃப்ரெண்டு சொல்வார் பாத்தீங்களா உனக்கு வந்து பூமா தேவை, பூமா மாதிரி ஒருத்தி உனக்கு ஃப்ரெண்டுக்கு தேவை, ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் உனக்கு இருந்தா போதும் யூ வில் ஃபீல் தட் எஸ்டீம். ஓகேங்களா, உங்களோட எஸ்டீம் வந்து செல்ஃப் எஸ்டீம் கொஞ்சம் நீ வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நீ ஃபீல் பண்ணவே தவிர்த்து உனக்கு வந்து நிஜமாவே நாங்கெல்லாம் தேவையில்லை, நீ அந்த இடத்துல பெரிய ஆளா காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் வந்து இந்த சோஷியல் சப்போர்ட் சொல்ற ஒரு இந்த சர்க்கிளை வந்து நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்க. அதுவும் நீங்க எங்களை வந்து சப்போர்ட்டிவ் ஃபேக்டரா பார்க்க மாட்டேங்கிற கைண்ட் ஆஃப் வந்து அவர் எப்படி பார்ப்பாருன்னா அவர் வந்து கைண்ட் ஆஃப் வந்து என்ன சொல்றது ஸ்டார் அந்த ராக் ஸ்டார் சொல்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் வந்து அவர் என்ன சொன்னாலும் ஜாலரா போடுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை தான் அவர் வச்சிருப்பார். ஈவன் அந்த என்ன சொல்றது அந்த ஒரு சினாரியோல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவர் சொல்லும் போது கூட அவர் வந்து அப்படியே வந்து ஃபுல்லா சொல்ல மாட்டார். அவ எல்லாம் என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டா அவ வந்து அவர் வந்து கொஞ்சம் கூட எம்பத்தைஸ் பண்ண மாட்டாங்க ஹீரோயினை. ஸோ பூமா கேரக்டர் எம்பத்தைஸே பண்ணாம மொத்தமா வந்து அவர் வந்து என்ன சொல்வார் அவ வந்து என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டா, அவளோட செக்ஷுவல் நீட்ஸுக்கும் அவளோட இதுக்கும் மட்டும் என்னை யூஸ் பண்ணிட்டு என்னை தூக்கி போட்டா. எஸ் ஹி இஸ் ரியலி ட்ரூ டு ஹர். ஓகே, பட் வென் கம்ஸ் டு என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப் வரும்போது ட்ரூவா இருக்கிறது மட்டும் போதாது. ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரெஸ்பெக்ட் சொல்றதா மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ என்னதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட் இருந்தாலும் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின் ஆகாது. ஸோ அதுதான் நான் என்ன சொல்லுவேன். கோட் கூட பாத்தீங்கன்னா நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி அவர் மேல ஷோல்டர் மேல கை போடுறது கூட எப்படி இருக்குன்னா போட்டு சஃபகேட் பண்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லா காட்டணும் சொல்றதுக்காகவும் அவர் வந்து அவளை விட நான் பெருசு, நீ என்னை விட எப்பவுமே ஒரு சைட் கம்மி தான். அவரு கூட என்ன சொல்றாரு நான் வந்து எனக்கு ஜாப் கிடைச்சா கூட எனக்கு எந்த ஜாப் ஓகேவா இருக்கும் அந்த ஜாபுக்கு போவேன். இஃப்
இஃப் இன்கேஸ் அந்த ஜாப்ல எனக்கு அவன் கீழே வேலை செய்யவே தேவையில்லை. ஐ ஹேவ் மை பர்சனல் என்ன சொல்ற பிசினஸ் இருக்கு, நான் அதை வந்து நான் எம்பவர் பண்ணி நான் வந்து டேக் ஓவர் பண்ணி நான் வில் ரன் தட்னு சொல்லுவார். அதுதான் அவரோட மெயின் திங். ஸோ இந்த நார்சிஸ்டிக் டெண்டன்சி கிட்ட இருக்கிற இந்த பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம என்னதான் அவங்கள வந்து என்ன சொல்றது புகழ்ந்தாலும் நீ இப்படி அப்படி நம்ம சொன்னோம், தே வில் நாட் என்ன சொல்றது போதும்னு சொல்றதே அவங்களுக்கு வராது. எப்போ பார்த்தாலும் எப்பவுமே வி ஹேவ் டு என்ன சொல்றது அவங்கள நம்ம வந்து கிளிங்கி அவங்க டிபெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நீ வாவ் நீ சூப்பர் நீ இப்படி அப்படின்னு சொல்லி அவரை ஹீரோ ரேஞ்ச்லயே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணா மட்டும்தான் தே வில் கைண்ட் ஆஃப் ஹேவ் தட் என்ன சொல்றது ஓகே சொல்ற அந்த ஃபீல். அப்படி கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல இது பண்ணா கூட அந்த ஆப்போசிட் பர்சன் யார் என்னன்னு கூட பாட்ட மாட்டாங்க. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியா இருக்காங்க, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. அது எது அவங்க எஸ்டீம் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுத்தா இருக்கு இல்லையா. அவங்க வந்து கிராண்டியஸா ஃபீல் பண்றாங்க, நம்ம புகழ்ந்து பேசணும், அப்பதான் நான் வந்து எஸ்டீம் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்காங்கன்னா அது சைக்காலஜிஸ்ட் நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? சரி, நார்சிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் வி கான்ட் ஃபிக்ஸ் தெம். ஓகே, பட் என்ன சொல்றதுன்னா நார்சிஸ்டிக் அவங்கள வந்து நம்ம வந்து என்னதான் ட்ரைனிங் அவங்களுக்கு மாடிஃபிகேஷன் இந்த மேனேஜ்மெண்ட் பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவர் கூட இருக்கிற அந்த பார்ட்னருக்கு ஸோ அவங்க எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவங்க எப்படி அவர் ஹேண்டில் பண்ணணும் சொல்ற ட்ரைனிங் கொடுக்குறது சைக்கோ எஜுகேஷன் கொடுக்குறது மஸ்ட். ஓகே, ஸோ அந்த பர்சன் தான் கடைசி வரைக்கும் அந்த பர்சனோட இருக்க போறாங்க. டெஃபினட்டா யாரும் தனியா இருந்துட போறது இல்லை. சொன்னாலும் வாட் எவர் வி ஹேவ் டு ரிலே ஆன் சம்வன் ஏதாவது ஒரு கேஸ்ல. ஸோ அப்படி இருக்கும் போது இஃப் இன்கேஸ் அவர் அப்படிதான் இருப்பான்னு சொன்னா மைட் பி இஃப் ஹி என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப்ல போனாலும் தேர் இஸ் அ ஸ்டேஜ் கைண்ட் ஆஃப் பிரேக்கப் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஈவன் இஃப் ஹி கெட் மேரிட் ஆல்சோ திருப்பி டிவோர்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் பார்டர்லைன் பர்சனாலிட்டி கைண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட டெவலப் ஆக சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் நார்சிஸ்டிக் tendency. ஃபிக்ஸ் பண்ண முடியாது, we can somewhat manage them. Yeah, we can manage with proper psychoeducation. Okay, when comes to ராஷ்மிகா டட் பூமா டட்ல பாத்தீங்கன்னா அவர் மேலேயும் சில குறைகள் இருக்கு. பட் அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாருன்னா நீ பிறக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க, என்னோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நான் சிங்கிள் பேரண்டா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், நான் வாழ்றதே உனக்காக தான், நான் வந்து பே பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன் எல்லாமே பண்றேன், பட் நீ வந்து லவ் பண்ணிட்டு இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பண்ணது சரியா தவறா, இல்ல அவர் தான் மிஸ் பண்ணிருக்காரா? சரி, அவர் வந்து கைண்ட் ஆஃப் வந்து அவரோட ஆதங்கத்தை ஷேர் பண்றேன்னு சொல்லி அவர் ஒரு தடவை சொன்னோம் ஓகேவா. பட் ஒரு தடவையும் ஈவன் ஹி ஆல்சோ ஹேவ் தட் இன்செக்யூரிட்டி நான் சொல்லுவேன். பிகாஸ் மைட் பி அவரோட பார்ட்னர் விட்டு போன அந்த ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு டினைல் ஃபேக்ட், அது அக்செப்டன்ஸ், அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து வந்து அண்ட் அவர் கான் த்ரூ பண்ண அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால கூட அவர் அப்படி இருக்கலாம். பட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி விட்டா ஓகே. பட் ஒரு தடவையும் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார், உங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் வந்து உன்னை அப்பவே நான் இது பண்ணிருக்கணும், ஆனா நான் உனக்கு இருக்கேன், உனக்காக இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஹி இஸ் லைக் என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் வந்து நான் இருக்கேன்னு சொல்றதை விட உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிதான் அவர் சொல்றாரே தவிர்த்து அவர் வந்து என்ன சொல்றது என் பொண்ணு இருக்கா அவளுக்காக நான் வந்து ஏதாவது செய்யணும் பார்க்க மாட்டேன், எனக்கு யாராவது ஒரு என்ன சொல்றது ரிலையபிள் பர்சன் இருக்கணும் நான் டிபெண்ட் ஆகுறதுக்கு. ஸோ ஈவன் அந்த கிளைமேக்ஸ்ல முடிக்கும் போது கூட ராஷ்மிகா வந்து என்னதான் அவங்க அப்பாட்ட கத்தினாலும் கடைசியில வந்து அவங்க அப்பா கூட கைண்ட் ஆஃப் ஷி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் இது. அப்போதான் அவர் என்ன சொல்றது அந்த ஒரு பவுண்டரியா அவர் செட் பண்ணிருப்பா. அவ அப்பா வந்து எல்லாம் பேச்சு கேட்கறது செய்யறது. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாலும் அவ வந்து என்ன சொல்றது அந்த அவளோட என்ன சொல்றது ஐ குட் சே தட் பிகாஸ் ஆஃப் தட் ஆல்சோ ஷீ குட் ஹேவ் மைட் பி ஓகே ட்ராமா ப்ரொடெக்டிவ் அந்த கைண்ட் ஆஃப் அவ அந்த என்விரான்மெண்ட்ல அவ வந்து வளர்ந்துருக்கலாம். கைண்ட் ஆஃப் வந்து அந்த நேச்சர் இருக்கிறனால கூட அவ வந்து இந்த ஃபான் சொல்ற அந்த நிறைய ஸ்டேட்டுக்கு அவ நிறைய போயிருப்பா. கைண்ட் ஆஃப் ஃபான் வி நோ தட் ஃபைட் ஃபிளைட் ஃப்ரீஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுல ஃபான் ஒரு ஸ்டேட் இருக்கு. ஃபான் சொல்றது என்னன்னா கைண்ட் ஆஃப் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தோம்னா தே வில் நாட் அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அதை ரிசால்வ் பண்ணணும் கூட பார்க்க மாட்டாங்க. தே வில் ஜஸ்ட் என்ன சொல்றது எஸ்கேப்னு இல்லை கைண்ட் ஆஃப் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே வேற இதுல ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு தான் மோஸ்ட்லி அவ வந்து இருப்பா. ஸோ அப்படி இருக்கிறச்ச இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது இட்ஸ் ஷி ஆல்சோ ஹேவிங் கைண்ட் ஆஃப் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் தான் சொல்லுவாங்க அப்பா கூட. ஏன்னா அது ஒரு சீன் பக்காவா காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பசிக்குதுன்னு போய் சொல்லியிருப்பாங்க குழந்தையா, நீ வந்து உங்க அத்தை கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க, நீ வந்து போய் அத்தை கிட்டே கேளுன்னு சொல்லும் போது அவங்க படுக்கல பசியோட தண்ணி குடிச்சிட்டு படுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது வந்து டெப்தா காமிச்சிருப்பாங்க. அவங்க ஃபாதர் வந்து இப்படிப்பட்ட பர்சன் சொல்லி காமிச்சிருப்பாங்க.
அகைன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கம்ஸ் அண்டர் இன்செக்யூரிட்டி அட்டாச்மெண்ட் தான். இன்செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா செக்யூர் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கு, 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். ஆன்ஷியஸ் ஒன்று, அவாய்டன்ட் வந்து. ஸோ இவள் த மோஸ்ட் ஆஃப் லைக் என்ன சொல்றது, அவாய்டன்ட் தான் நான் சொல்லுவேன். அந்த அவாய்டன்ட் இருக்கிறனால கூட மைட் பி என்ன சொல்றது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவளுக்கு கிரியேட் ஆனா கூட அந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட் பேட்டர்னால கூட விக்ரம் கூட வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் தட் இஸ் அ ஸ்டேஜ் கைண்ட் ஆஃப் அந்த பிரேக்கப் பண்ணது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு சினாரி அவளுக்கு கிடைச்சிருக்கும். பட் நீங்க பாத்திருப்பீங்க அவளோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா அந்த கையை போட்டு இது பண்ணி ஃபீல் பண்ணுவா அப்படியே ஃபுல்லா அந்த இது அந்த சினாரியோ பாத்தீங்கன்னா. ஸோ அதுல வி கேன் see that அவளுக்கு வந்து என்ன சொல்றது, ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடாது அண்ட் எனக்கு இதுல இருந்து நான் வெளியிலும் வரணும், ஆனா அதுக்கான கரேஜ் என்கிட்ட இல்ல. ஈவன் தோ ஷி ஹேவ் ரீசன்ஸ், அவளுக்கு வந்து அந்த என்ன சொல்றது தைரியமா வெளியில சொல்றதுக்கு அவளுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல. இஃப் இன் கேஸ் நான் சொன்னா என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் வரும், கைண்ட் ஆஃப் என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்டலா மாறிடுவாங்க, என்ன வந்து கிட்டவள ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அவரோட என்ன சொல்றது டிஸ்டார்ஷன்ஸ்னால கூட மைண்ட் பி ஷி இஸ் நாட் ஏபிள் டு ஓப்பன் அப் கூட நான் சொல்லுவேன். ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா பூமாவோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க மார்னிங் வந்து நீ விக்ரம் லவ் பண்றீங்களாமே அப்படின்னு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க நான் பார்க்குறேன்னா வந்து பூமா எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா பேக் தூக்கிட்டு வருவாங்க, ஹெல்ப் எதுவுமே கேட்க மாட்டாங்க, வேணுமான்னு கேட்டால் மட்டும்தான் வந்து ஆமாம் வேணும் மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப வந்து டு டூ லிஸ்ட்லாம் போட்டு என்ன படிக்க போகிறேன்னு சொல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கெரியர் அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்படி இருக்க ஒரு பொண்ணு வந்து லவ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க, ரிலேஷன்குள்ளே போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறாங்க இல்லைங்களா, எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அது வந்து ப்ரௌடாக பார்க்குறாங்க இல்லையா. இப்போ பர்சனலாக வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, நான் ஒர்க் போனதுக்கப்புறம் சரி, இப்போ நான் வந்து நான் ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னா வந்து அதை வந்து ஏதோ வீக்காக பார்க்குறாங்க, ஏதோ குத்தம் பண்ணிட்டு ஏதோ பாவம் பண்ணிட்ட மாதிரி பார்க்குறாங்க. அது என்னன்னு தெரியல. அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து பியர் ப்ரெஷர்னால கூட சில பேர் வந்து ரிலேஷன்ல உள்ள போகிறாங்க. அவங்க கேங்கில் இருக்கணும், நான் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் அந்த காலேஜ் பேர் சொல்ல, சென்னையில் ஒரு காலேஜ் இருக்கு, நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து நீங்கள் அங்கெல்லாம் அவங்க கூட நீங்கள் பழகணும் பேசணும்னா வந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதான் அவங்க வந்து உங்களை வேலிடேட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து நீ எங்களோட இந்த மாதிரி நினச்சிப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பேர் பிரச்சனால வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷரை விட என்ன சொல்றதுன்னா அவங்களோட லோன்லினஸ் சொல்ற ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. சம் பீப்புள் சே நான் சாலிட்யூடாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறவங்க இட்ஸ் ஓகே ஃபைன், பட் வெளியில் சாலிட்யூட் சொல்லி உள்ள லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்களும் சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த லோன்லினஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி இந்த ஹார்மோனல் இந்த இதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தே வில் கெட் இன் டு த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, பிகாஸ் தே என்ன சொல்கிறது அவங்களோட வாண்ட்டுக்காக தான் ப்ளெஷருக்காக தான் போகிறாங்களே தவிர்த்து இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்றது ஒரு கமிட்மெண்ட் ஓரியன்டா அவங்க வந்து போறது இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு ஃபன் இருக்கு, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஸோ தட் ஒரு ஹார்மோனல் இது அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்காங்க அதனால நானும் போறேன், அந்த மாதிரி தான் வருதே தவிர்த்து கைண்ட் ஆஃப் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனோம்னா எனக்கு ஒரு எமோஷனல் கம்பேனியன் கிடைப்பாங்க. ஓகே, ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா என்னோட ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பர்சன் வேணும். அண்ட் எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஷேர் பண்ண அந்த பர்சன் அவர் வந்து கேட்டு அதை வந்து அவர் வந்து என்னை வந்து கன்சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பேம்பரிங் பண்ணுற எனக்கு ஒரு பர்சன் வேணும் தான் சொல்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் எண்ட் ஆகுறாங்களே தவிர்த்து எனக்கு ஒரு கமிட்டடான ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு மெச்சூரான பர்சன் வேணும். எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் வந்து டாலாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பர்சன்ஸ், ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஹையாக இருக்கிற பர்சன், ஒரு நார்மல் ஹியூமன் எனக்கு வேணும், ஒரு ஹியூமானிட்டேரியன் நேச்சரில் இருக்கிற ஒரு பர்சன் வேணும் சொல்லி யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்ல போனீங்கன்னா கூட சிங்கிள்னு சொல்றதே கொஞ்சம் அவமானமா ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆமா, ஸோ ஏன் கேட்டீங்கன்னா சிங்கிளா இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது என்ன ஏஜ், செகண்ட் கேட்கறது என்ன கமிட்டடா சிங்கிளான்னு கேட்பாங்க, கமிட்டட்னா விட்டுடுவாங்க. சிங்கிள்னு கேட்டா இவ்வளோ வருஷம் ஆகி இவ்வளோ நாள் சிங்கிளாவா இருக்க, அதுவும் இந்த சிட்டில சென்னை சிட்டி, பெங்களூர் சிட்டி, மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்ல இருந்துட்டு நீ சிங்கிளா இருக்கிறியா, எவ்வளோ டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு, why can't you try these kind of things so that you can explore more. லைஃப்ல இதுதான் ரொம்ப முக்கியம், எவ்வளோ நாள் நீ சிங்கிளா இருப்ப சொல்லி they will like கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் தாட்ஸை வந்து அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணும்போது he or she feel like அதை கேட்குறவங்க ஒருவேளை நம்ம தான் தப்பு. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த இதுதான் உண்மை சொல்லும் போது அவங்க வந்து என்ன ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல, ஆமா இந்த பர்சன் சொல்றதுதான் உண்மை போல, அப்போ நம்ம வந்து நம்மளதான் தப்புன்னு சொல்லுவாங்க வந்து அப்நார்மல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. யா ஆக்சுவலி
தட் பர்சன் இஸ் டோட்டலி நார்மல். ஓகே, ஸோ என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஷிப்ஸ்லயோ எந்த ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் இருக்க மாட்டாங்க. பட் இவங்க இந்த மாதிரி சொல்றதுனால ஓ நாம தான் ஒரு அப்நார்மல் ஒரு இதுல இருக்கோம், ஸோ வி ஆர் நாட் நார்மல், நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் என்ன வந்து சோஷியலா வேலிடேட் பண்ணுவாங்க, அவங்களும் என்ன வந்து இந்த குரூப்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த இன்க்ளூசிவிட்டி நேச்சருக்காக மட்டும்தான் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல போவாங்க. பட் இட் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சர்டன் டைம் அவங்களுக்கு புரிஞ்ச உடனே அது ஹிட் ஆன உடனே தே ஃபீல் லைக் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ஐ வில் எண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லி அவங்க வந்து எண்ட் ஆயிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இதுக்காகவே சம்டைம்ஸ் என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். ஏதோ ஒரு இந்த சிச்சுவேஷன்ஷிப்ஸ், ஹூக்கப்ஸ், இந்த ஃபிளிங் சொல்றது இது எல்லாமே கைண்ட் ஆஃப் இதுதான். ஸோ இதோட பேசிக் பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர் மட்டும் சொல்ல முடியாது. ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட நம்ம சொல்லலாம் ஒன் ஆஃப் த ரீசன். விக்ரம்க்கு வந்து பிரேக்கப் ஆயிடும். அவங்க ராஷ்மிகா வந்து சொல்லிடுவாங்க, பர்ஸ்ட் ஆகி சொல்லிடுவாங்க நீ வேண்டாம் விக்ரம் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா விக்ரமும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து அப்படியே ஸ்டாக் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க. நான் விக்ரம் சொல்லுவார், நான் என்ன பெயின் அனுபவிக்கிறேனோ உனக்கு அது வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நான் பார்க்குறேன்னா வந்து அவரால் வந்து ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த ஈகோ தான். இதில் வந்து நான் பிரைமரி எமோஷன் என்ன பார்க்குறேன்னா ஷேம் தான் பார்க்குறேன். இங்கே எப்படி நான் சொல்லிட்டாங்க எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு மாதிரி பார்க்குறேன். செகண்டரி எமோஷன் தான் இந்த ஆங்கராக இருக்கட்டும், ரேஜாக இருக்கட்டும், இவங்களை எப்படியாவது ரிவெஞ்ச் பழி வாங்குறதா இருக்குன்னு பார்க்குறேன். சைக்காலஜிஸ்டாக நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? இது பாத்தீங்கன்னா இன் ஷார்ட் சொல்லணும்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபியர் ஆஃப் அபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ என்னை வந்து இவ விட்டுட்டா, என்ன ஒருத்தி விட்டுட்டா, அதான் நீங்க சொன்ன மாதிரி ஈகோ கிளாஷ் தான். என்ன ஒருத்தி விட்டுட்டா சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி அவருக்கு வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. ஸோ இவ இன்னும் ரிஜெக்ட் பண்ணணும், அவரோட செல்ஃப் எஸ்டீம் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க, மொத்தமா உடஞ்சிற டைப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செல்ஃப் எஸ்டீமை வந்து நான் வந்து என்ன சொல்றது என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஐ வில் யூஸ் திஸ் அஸ் அ கோப்பிங் மெக்கானிசம் டு என்ஹான்ஸ் திஸ். என்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி நான் வந்து என்ன சொல்றது என்னோட ரேஜை வெளியில காட்டுவேன். ஸோ அந்த ரேஜ் வந்து ரிவெஞ்சா மாறும். ஸோ அதுதான் இங்க வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்கணும். பூமா வந்து லிட்ரேச்சர் சூஸ் பண்ணியிருப்பாங்க, எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஃபஸர் வந்து ஒரு சீனில் கேட்பாங்க நீங்கள் ஏன் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க வந்து எனக்கு சின்ன வயசில் வந்து புக் ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் புக் ரீட் பண்ணும்போது நான் எஸ்கேப் ஆகி நான் வந்து நியூ வேர்ல்டுக்குள்ளே போவேன். என்னோட மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு புக் எழுதுன மாதிரி சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ஆர்ட்டில் இன்வால்வ் ஆகும் பார்த்தீங்களா, ட்ராயிங்காக இருக்கட்டும், இல்லை பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை மாதிரி புக் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், சம்திங் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ் மியூசிக்காக இருக்கட்டும், அது வந்து உண்மையிலே எஸ்கேப் ஆகுமா? இந்த மாதிரி எமோஷனல் டார்க்னஸ்ல இருந்து அதை வந்து வெளியே வரதுக்காக ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ், வென் கம்ஸ் டு எஸ்கேபிசம் சொல்ல போனீங்கன்னா யா இட் வில் ஹெல்ப். இப்போ என்ன சொல்றது இட்ஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு ஆர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி பார்க்குறோன்னா கூட வச்சுக்கோங்க, தியேட்டருக்கு போறீங்க, அந்த மூவி பார்க்கும்போது நீங்க உங்களே மறந்து அந்த ஹீரோவா அந்த இடத்துல ஹீரோவா நீங்க உங்களை வந்து வச்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த மூவியை பார்த்து நீங்களே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு எம்பத்தைஸ் ஆகி நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அதே கைண்ட் ஆஃப் இதுதான். இப்போ நீங்க ஒரு ஆர்ட் இதை பண்ணும்போது உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது நான் இந்த மாதிரி இருக்கலாம்னு சில ஒரு தாட்ஸ் இருக்கும். இப்போ when comes to ரைட்டிங் வரும்போது எனக்கு இந்த மாதிரி லைஃப்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சில பேர் இருக்கும். ஸோ எந்த மாதிரி லைஃப் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இருந்து அது நடக்காம இருக்கிற பட்சத்துல அவங்க அதை புக்கா சம்டைம்ஸ் சில பேர் போடுவாங்க. சில பேர் வந்து அவங்க லைஃப்ல விழுந்து வந்த எல்லா கஷ்டத்தையும் அவங்க போட்டுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இது பண்ணா கிளிக் ஆகும் லைஃப்ல. பட் அவங்க அது யூஸ் பண்ணிருப்பாங்களா கேட்டா கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட், ஓகே, நாட் தட் மச். ஓகேங்களா? அவங்க வந்து அந்த ஒரு 1% 2% தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் அதை படிச்சு சில பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்றவங்க கூட இருக்காங்க. ஓகே, இது ஹெல்த்தி மெக்கானிசமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வெண்டிங் அவுட் தான் இது ஒன் ஆஃப் த ப்ராசஸ். இதை வந்து வெண்டிங் அவுட் பண்றதை விட அது ஸ்டாப் பண்ணாம ஒரு ஸ்டெப் போய் தே ஹேவ் டு அவேர் அபவுட் தட். ஓகே, ஸோ இது நம்ம பண்ணும் போது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வருது, என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வெளியில வருது, இதெல்லாம் தே ஹேவ் டு அப்சர்வ். ஸோ அதை அப்சர்வ் பண்ணா மட்டும் தான் தே கேன் ஏபிள் டு என்ன சொல்றது கம்யூனிகேட் வித் தேர் ஃபீலிங்ஸ். ஓகே, ஏன்னா ஆர்ட் தெரப்பியா இருக்கட்டும் இல்லை கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸிவ் எது வேணாலும் இருக்கட்டும், தே வில் சே தட் இட் ஹெல்ப்ஸ் யூ டு செல்ஃப் அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் என்னன்னா ஒரு ப்ராப்ளமோட வி ஹேவ் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஸோ என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆர்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. ஸோ அதை எப்படி வந்து நம்ம டீல் பண்ணுறது சொல்கிறது அடுத்தடுத்த சைக்கோதெரபிஸ் வச்சு அண்ட் நம்மளோட என்ன சொல்றது காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், நம்ம தேவையில்லாத அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து பாசிட்டிவாக மாற்றி ரீஃப்ரேம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து த்ரூ ஆர்ட் வி கேன் டூ. இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் பட் வித் ஒன்லி வித் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தான். இஃப் வித்வுட் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் வந்து வெண்டிங் அவுட் மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அதுக்கு மேலே எதுவுமே அங்கே நடக்காது. தேங்க்யூ திவ்யா. நிறைய விஷயம் வந்து சைக்காலஜி கான்செப்ட் அப்புறமா வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட கேரக்டர் வீக்கோலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தி இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச்.